Hello students, welcome all of you. இந்த வீடியோவில் நாம் 10th ஸ்டாண்டர்டு சோஷியல் சயின்ஸு ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் லெசன் 10th லெசன் இல்லைங்களா, சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு அந்த லெசன் பார்த்துட்டுருக்குறோம்பா. இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு நாம் இதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, உங்களுடைய ஞாபகத்துக்காக இதெல்லாம் இப்போ மறுபடியும் உங்களுக்கு காமிச்சிட்டுருக்குறோம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் இப்போ நாம் ரைட் சைடு வந்திருக்கிறோம். திருவிக பாரதிதாசன் ரெண்டு பேரோட ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா. இதிலேருந்து தான் இன்றைய கிளாஸ் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் சிவை தாமோதரனார், யுவி சுவாமிநாதர் இவங்களெலாம் பற்றி பார்த்தோம். அப்புறம் தமிழ் ரினேசன்ஸ் பற்றி பார்த்தோம். அதில் இப்போது கண்டினியூஸாக திருவிக பாரதிதாசன் இவங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ராமலிங்க அடிகள், பாப்புலர்லி நோன் அஸ் வள்ளலார், கொஸ்டின் தி எக்ஸைஸ்டிங் ஹிந்துஸ் ரிலீஜியஸ் ஆர்த்தடாக்சி. வள்ளலார் என்று அழைக்கப்படக்கூடிய ராமலிங்க அடிகளார் என்ன பண்ணார், இந்து சமயத்திலிருந்து ஒரு சில பழக்க வழக்கங்களுக்கு எதிராக கேள்விகளை எழுப்பினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுவும் ஒரு வகையில் மறுமலர்ச்சியாகத்தான் இருந்தது. நெக்ஸ்ட், ஆப்ரஹாம் பண்டிதர் gave a prominence to Tamil music and published books on the history of Tamil music. ஆப்ரஹாம் பண்டிதர் என்பவர் என்ன பண்ணார், தமிழ் இசை சம்பந்தமான புக்ஸை வெளியிட்டார்னு சொல்லி பார்க்குறோம். அதுவும் ஒரு வகையில் தமிழ் மறுமலர்ச்சியாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு சிவை தாமோதரனார், யுவி சுவாமிநாதர் இவங்களாம் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். திருவி கல்யாண சுந்தரனார், பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, எஸ் வையாபுரி and the poetனா கவிஞர்னு அர்த்தம், பாரதிதாசன் in their own ways and through their writings contributed to the revival of Tamil literature. இப்போ நான் சொன்ன இத்தனை தமிழ் அறிஞர்களும் அவர்களுடைய சொந்த எழுத்து நடையில் என்ன பண்ணாங்க, தமிழ் இலக்கியத்தை ஒரு மறுமலர்ச்சிக்கு கொண்டு வந்தார்கள். ஆச்சுங்களா. மீன்வைல் இதற்கிடையில் எம் சிங்காரவேலர், an early pioneer in Buddhist revival, promoted communism and socialism to counter the colonial power. இதுக்கிடையில் எம் சிங்காரவேலர், இந்த எம் சிங்காரவேலர் பற்றி நீங்கள் சொல்லணுன்னாக்கா, சென்னையில் இப்போ ஒரு அரசினர் மாளிகைக்கு சிங்காரவேலர் மாளிகைன்னு பேர் வச்சுருக்காங்க. அது இவருடைய ஞாபகமாக தான் வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா. இந்த சிங்காரவேலர் என்ன பண்ணிட்டாரு, புத்த மதத்தில் இருந்த ஒரு சில விஷயங்களை வெளியில் கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லை, சமத்துவம், ஒரு சகோதரத்துவம், இதுக்கெல்லாம் அவர் பாடுபட்டார். அது மட்டும் இல்லை, ஆங்கில ஆதிக்கத்துக்கு எதிராக இவர் குரல் கொடுத்தார்னு சொல்லி பார்க்குறோம். ஆச்சுங்களா. பண்டிதர் அயோத்திதாசர் அண்ட் பெரியார் ஈவி ராமசாமி held high the radical philosophy to defend the rights of the socially underprivileged and marginalized sections of the people. அது மட்டும் இல்லை, பண்டிதர் அயோத்திதாசர் அப்புறம் பெரியார் ஈவி ராமசாமி இந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த பகுத்தறிவு தத்துவங்களை சொல்லி இந்த சமுதாயத்தில் விளிம்பு நிலை மக்கள், அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டார்கள், தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது விஜி சூரியநாராயண சாஸ்திரி. தமிழில் சொன்னால் வி கோ சூரியநாராயண சாஸ்திரி. பரிதிமார் கலைஞர் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. விஜி சூரியநாராயண சாஸ்திரி born near Madurai, was professor of Tamil at the மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். இப்போவும் அந்த மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இருக்குதுப்பா சென்னையில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் தமிழ் ப்ரொஃபஸராக இருந்தவர் விஜி சூரியநாராயண சாஸ்திரி. பக்கத்தில் ஃபோட்டோ போட்டுருக்கு பாருங்கள், அவர் தான். இந்த சூரியநாராயண சாஸ்திரி எப்பேற்பட்டவன்னு கேட்டிங்கனாக்கா, he was one of the earliest scholars to identify the influence of the Sanskrit and Tamil and adopted a pure Tamil name for himself, பரிதிமார் கலைஞர். இவருடைய சொந்த பேர் சூரியநாராயண சாஸ்திரின்னு பேர். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பேர் சான்ஸ்கிரிட்டில் இருக்குது இல்லைங்களா. சூரிய நாராயண சாஸ்திரின்ற பேர் சான்ஸ்கிரிட்டில் இருக்கிறதுனால இவர் சுத்த தமிழில் பேர் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய பெயரை பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார் இல்லைங்களா. சூரிய அப்படின்னா பரிதி, நாராயண அப்படின்னா மால், சாஸ்திரி அப்படின்னா கலைஞர். சூரியநாராயண சாஸ்திரி பரிதிமால் கலைஞர்னு பேரை மாற்றிக்கொண்டார். இவர் சுத்த தமிழில் தன்னுடைய பெயரை கூட சான்ஸ்கிரிட்டில் இல்லாமல் சுத்த தமிழில் மாற்றிக்கொண்டார். அப்பேற்பட்ட தமிழ் பற்றாளர் இவர் தான் என்ன பண்ணிட்டார், முதலாக தமிழை ஒரு செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தார். அது மட்டும் இல்லை, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, சென்னை யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழகம் என்ன பண்ணாங்க, தமிழ் ஒரு வட்டார மொழி அப்படின்னு சொல்லின்னு இருந்தாங்க. இவர் தான் என்ன பண்ணிட்டார், அதை தமிழ் வட்டார மொழி இல்லைங்க, அது ஒரு செம்மொழி அப்படின்னு நீங்கள் அதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு விவாதத்தை முன்வைத்தார் இல்லைங்களா. அது மட்டும் இல்லை,
Influenced by Western literary models, he introduced the sonnet form in Tamil. Sonnet form in Tamil. ஒரு 14 வரியில் எழுதக்கூடிய கவிதைகளை தமிழிலே அறிமுகப்படுத்தியவர் இந்த பரிதிமார் கலைஞர். ஆச்சுங்களா? அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட நாவல்ஸ் எழுதியிருக்காரு, கதை எழுதியிருக்காரு, பிளேஸ் நாடகங்கள் எழுதியிருக்காரு, எக்கச்சக்கமான எஸ்ஸேஸ் ஆன் சயின்ஸ், அறிவியல் பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. இதில் என்ன சோகமான விஷயம்னு கேட்டிங்கனாக்கா 33 வயதிலேயே இவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆச்சுங்களா? இவருக்கு அப்புறம் வந்தவர் மறைமலை அடிகள். இவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, மறைமலை அடிகள் இஸ் கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் தமிழ் லிங்குவிஸ்டிக் பியூரிசம் அந்த ஃபவுண்டர் ஆஃப் தனி தமிழ் இயக்கம், பியூர் தமிழ் மூமெண்ட். இவர் தான் சுத்த தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தனி தமிழ் இயக்கம் இவருடைய கொள்கை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தமிழ் மொழியில் வேறு மொழிகளை கலந்து பேசக்கூடாது, எழுதக்கூடாது. தனி தமிழ் இயக்கம். ஹீ ரோட் கமெண்ட்ரிஸ் ஆன் த சங்கம் டெக்ஸ்ட், பட்டினப்பாலை அண்ட் முல்லைப்பாட்டு. பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களுக்கு இவர் உரை எழுதி இருக்கிறார். நம்ம கோனார் தமிழ் மாதிரி உரை எழுதியிருக்கிறார். இவருடைய இளைய வயதில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, சித்தாந்த தீபிகா என்கிற ஒரு பத்திரிகையிலே வேலை பார்த்துருக்கிறார் சின்ன வயசில். அதுக்கு பிறகு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பல ஆண்டுகளாக தமிழ் ஆசிரியராக இருந்திருக்கிறார். அப்போ தான் அவருக்கு அந்த தமிழ் பற்று மேலோங்கி வந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆச்சுங்களா? அது மட்டும் இல்லை, இவர் என்ன பண்ணிட்டார், இந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தினாலே கவரப்பட்டார். ஆச்சுங்களா? இவருடைய ஆசிரியர்கள் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயகர், இவங்கெல்லாம் இவருக்கு மறைமலை அடிகளுக்கு ஊக்க சக்தியாக விளங்கினார்கள்னு சொல்லி பார்க்குறோம். இவர் ஆரம்பித்த தனி தமிழ் இயக்கம், பியூர் தமிழ் மூமெண்ட் எப்படி சார் இருக்குது? மறைமலை அடிகள் ப்ரமோட்டட் த யூஸ் ஆஃப் பியூர் தமிழ் வேர்ட்ஸ் அண்ட் ரிமூவல் ஆஃப் தி சான்ஸ்கிரிட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் த தமிழ் லாங்குவேஜ். தமிழ் மொழியில் கலந்திருந்த சான்ஸ்கிரிட் சமஸ்கிருத வார்த்தைகளெல்லாம் நீக்கிட்டு சுத்த தமிழையே பேச எழுத ஆரம்பித்தார். இந்த இயக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மொழிக்கு, தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தது. ஹிஸ் டாட்டர் நீலாம்பிகை, இவருக்கு ஒரு பொண்ணு நீலாம்பிகையின் பேர், பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இட்ஸ் ஃபவுண்டேஷன். இந்த அமைப்பை ஆரம்பிக்கிறதுல மறைமலை அடிகளுக்கு அவருடைய பொண்ணு நீலாம்பிகை தான் ஒரு ஊக்க சக்தியாக இருந்தார்கள்னு சொல்லி பார்க்குறோம். ஹி சேஞ்ச் இஸ் ஓன் நேம் வேதாசலம் அண்ட் டுக் ஆன் த பியூர் தமிழ் நேம் ஆஃப் மறைமலை அடிகள். இவருக்கு சொந்த பேர் வேதாசலம். வேதம் அப்படின்னா மறை, அசலம் அப்படின்னா மலை இல்லைங்களா? வேதாசலம்ங்கிறத மறைமலை அடிகளை என்று இவர் மாற்றிக்கொண்டார். தமிழ் மேலே இருந்த பற்று காரணமாக அப்படி மாற்றிக்கொண்டார். இவர் ஒரு பத்திரிகையை நடத்தினிருந்தார்ப்பா, அதுக்கு பேர் ஞான சாகரம் அப்படின்னு பேர். அது சான்ஸ்கிரிட் வேர்டு, அதை தமிழில் மாற்றினார், அறிவு கடல் அப்படின்னு மாற்றினார். ஞானம்னா அறிவு, சாகரம்னா கடல், இப்படி மாற்றினார். அதுக்கப்புறம் இவருடைய இன்ஸ்டியூஷன், இவருடைய நிறுவனத்துக்கு சமரச சன்மார்க்க சங்கம்னு பேர் வச்சிருந்தார். அது சான்ஸ்கிரிட் வேர்டாக இருக்குது, அதை தமிழில் மாற்றினார், பொதுநிலை கழகம் அப்படின்னு சொல்லி மாற்றினார். ஸோ எல்லாத்தையுமே சுத்த தமிழாகவே இவர் கொண்டு வந்தார்னு சொல்லி பார்க்குறோம். இவருடைய பொண்ணு நீலாம்பிகை கம்பைல்ட் a dictionary that provide pure Tamil equivalents to Sanskrit words that had crept into Tamil vocabulary. இவருடைய பொண்ணு நீலாம்பிகை என்ன பண்ணாங்க, ஒரு டிக்ஷனரி, ஒரு அகராதி ஒன்றை உருவாக்கினார்கள். அதில் அந்த அகராதியில் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸுக்கு ஈக்குவலான தமிழ் வேர்ட்ஸை அதில் கண்டுபிடித்து உருவாக்கி ஒரு புதிய அகராதியை உருவாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரைஸ் ஆஃப் த திராவிடன் மூமெண்ட். திராவிட இயக்கத்தின் எழுச்சி அப்படின்னா என்ன சார்? The Dravidan movement emerged as a defense of the non-Brahmins against the Brahmin dominance. அந்த காலத்தில், அதாவது 1909, 1912 அந்த காலகட்டத்தில் பிராமின்ஸனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததாக சொல்லப்பட்ட அந்த காலத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த திராவிட இயக்கம் என்பது ஒன்று எழுச்சி பெற்றது. யாருக்கு எதிராக? பிராமணர்களுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக எழுச்சி பெற்றது. அது ஒரு அமைப்பாக உருவானது. An organization called the Madras Non-Brahmin Association was founded in 1909 to help the non-Brahmin students. இப்போ மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன், சென்னை பிராமணர் அல்லாதோர் அமைப்பு 1909 உருவாக்கப்பட்டது. அது பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. In 1912, C. Nadesan, a medical doctor, founded the Madras United League, later renamed as Madras Dravidan Association to support Dravidan uplift. 1912 சி நடேசன் என்கிற ஒரு டாக்டர், அவர் என்ன பண்ணிட்டாரு, மெட்ராஸ் யுனைடெட் லீக், சென்னை ஐக்கிய சங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குனார். அது பிற்பாடு மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன், சென்னை திராவிட சங்கமாக பெயர் மாற்றப்பட்டது. திராவிடர்களுடைய உயர்வுக்கு அது வழிவகுத்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். த ஆர்கனைசேஷன் ஃபோக்கஸ்ட் ஆன் எஜுகேட்டிங் அண்ட் சப்போர்ட்டிங் நான் பிராமின் கிராஜுவேட்ஸ்.
பிராமணர் அல்லாத மாணவர்கள் அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக இந்த இயக்கம் பாடுபட்டது, அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது. கண்டக்டிங் ரெகுலர் மீட்டிங்ஸ் டு ஷேர் தர் கிரீவன்சஸ். ஒவ்வொரு சீரான கால இடைவெளியில் மீட்டிங் நடத்தி பிராமணர் அல்லாத மாணவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தார்கள். மீன்வைல் நடேசனார் ஃபவுண்டட் a hostel, the Dravidan Home at Triplicane, Madras in July 1916. இதுக்கு நடுவில் நடேசனார் என்ன பண்ணிட்டாரு, ஒரு திராவிடர் இல்லம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஹாஸ்டல் ஒன்று ஆரம்பித்தார். எங்கன்னு கேட்டிங்கனாக்கா மெட்ராஸ் ட்ரிப்ளிகேன்னா சென்னையில் திருவல்லிக்கேணின்னு அர்த்தம். 1916 ஜூலையில் திராவிடர் இல்லம் என்கிற ஒரு ஹாஸ்டல் ஒன்று ஆரம்பித்தார். அது எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா டு அட்ரஸ் த லேக் ஆஃப் ஹாஸ்டல்ஸ் ஃபார் த நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் விச் ஹிண்டர்ட் தேர் எஜுகேஷன் டெவலப்மெண்ட். பிராமணர் அல்லாத மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருந்தது, ஹாஸ்டல் இல்லாமல் இருந்தது. அந்த ஹாஸ்டலை இவர் உருவாக்கி விட்டார்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா. இன் அடிஷன் த ஹோம் ஹேட் எ லிட்ரரி சொசைட்டி ஃபார் த பெனிஃபிட் ஃபார் நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் எ லிட்ரரி சொசைட்டி, ஒரு எழுத்தறிவு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது இந்த நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ், பிராமணர் அல்லாத மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்காக அப்படி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டி, தென்னிந்திய நல உரிமை சங்கம், பிற்பாடு அது நீதி கட்சியாக மாற்றப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா என்னது சார்? On 20th November 1916, around 30 prominent non-Brahmin leaders, including C. Nadesanar, P.T. Tyagaraja, T.M. Nayar, Alamelu Mangai Tayarammal, came together to form the South Indian Liberation Federation. சுருக்கமாக சொன்னால் சில்ஃப். 1916 நவம்பர் மாதம் 20 பிராமணர் அல்லாத 30 தலைவர்கள், அதில் யார் யார் முக்கியமான ஆளுங்கன்னு கேட்டிங்கன்னா சி நடேசனார், பிடி தியாகராயர். கொஞ்சம் நல்லா கவனிங்கப்பா, அந்த பிடி தியாகராயர் இருக்கார் இல்லைங்களா, அவர் பேரால் தான் சென்னை 17 தி நகர்னு இருக்குது, தியாகராய நகர்னு இருக்குது. பிடி தியாகராயர், டிஎம் நாயர், இவர் கேரளகர், அண்ட் அலமேலு மங்கை தாயாரம்மாள், இவங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. சுருக்கமாக அதை சில்ஃப்னு சொல்லலாம். In the meantime, at a meeting held in the Victoria Public Hall, the non-Brahmin manifesto was released in December 1916. 1916 டிசம்பர் மாதம் சென்னையில் விக்டோரியா பப்ளிக் ஹாலில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை என்று ஒன்று வெளியிடப்பட்டது ஆச்சுங்களா. சரி, இது எதுக்கு சார் வெளியிட்டாங்க அவசியமாக? த மேனிஃபெஸ்டோ ஆர்குலேட்டட் த வாய்ஸ் ஆஃப் த நான் பிராமின் கம்யூனிட்டிஸ். இந்த அறிக்கை எதுக்காக யாருக்காக வெளியிடப்பட்டதுன்னு கேட்டிங்கனாக்கா பிராமணர் அல்லாத சமுதாயத்து மக்களுக்காக அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேரால் பார்க்குறோம், த அசோசியேஷன் ஸ்டார்டட் பப்ளிஷிங் 3 நியூஸ் பேப்பர்ஸ். இந்த சில்ஃப் இருக்குது இல்லைங்களா, இந்த சில்ஃப் சார்பாக ஒரு 3 நியூஸ் பேப்பர் செய்தித்தாள்கள் வெளியிடப்பட்டன. என்னென்ன சார் அது? திராவிடன் இன் தமிழ், ஜஸ்டிஸ் இன் இங்கிலீஷ், ஆந்திர பிரகாசிகா இன் தெலுங்கு டு ப்ரொபகேட் தி ஐடியல்ஸ் ஆஃப் த பார்ட்டி. தமிழ் மொழியில் திராவிடன் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பரு, இங்கிலீஷில் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பரு, தெலுங்கு மொழியில் ஆந்திர பிரகாசிகா அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர். இந்த நியூஸ் பேப்பர் 3 எதுக்கு வெளியிட்டாங்கன்னு கேட்டிங்கனாக்கா இந்த சில்ஃப் இருக்குது இல்லைங்களா, பிற்பாடு ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறப்போகுது நீதி கட்சி. இந்த நீதி கட்சியினுடைய கொள்கைகளை அவருடைய கருத்துக்களை வெளியிடுவதற்காக இந்த 3 பத்திரிகைகளும் ஆரம்பிக்கப்பட்டன. 3 லாங்குவேஜில் ஆரம்பிக்கப்பட்டனன்னு சொல்லி பார்க்குறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு லாஸ்ட் பேரை பார்க்குறோம்பா. த ஃபஸ்ட் எலெக்ஷன் அண்டர் த மாண்டேகு-செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் was held in 1920 after the introduction of the diarchy form of government in the provinces. 1920 மாண்டேகு-செம்ஸ்ஃபோர்ட், அதில் CHELMSFORD இருக்குது பாருங்கள், அதில் எல் சைலண்ட்டு. மாண்டேகு-செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தத்தின்படி 1920 இங்கே இரட்டை ஆட்சி முறை அமல்படுத்தப்பட்டது இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஆச்சுங்களா. The Justice Party won the elections and formed the first ever Indian cabinet in Madras. இதில் இந்த நீதி கட்சி முதன்முறையாக வெற்றி பெற்றது. அதில் யார் சார் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க? ஏ சுப்பராயலு became the chief minister of Madras presidency and the party formed the government during 1920-1923 and 1923-1926. சுப்பராயலு என்பவர் முதலாக மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு முதலமைச்சராக வந்தார். அந்த கட்சி நீதி கட்சியானது 1920-23 வருஷங்கள்லையும் 23-26 வருஷங்கள்லையும்
ஆட்சியை பிடித்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? கீழே 2 ஃபோட்டோ போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தெரிஞ்சுக்கணுமே, பிடி தியாகராயர், டிஎம் நாயர், இவங்க தான் அவங்க. நெக்ஸ்ட், இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் Congress party boycotting the legislature, the Justice Party continued to remain the office till 1937 elections were held. இதில் இந்த காங்கிரஸ் கட்சி தேர்தலை புறக்கணித்த காரணத்தினால, நம்ம ஏற்கனவே இதை பற்றி பார்த்துருக்கோம். காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலை புறக்கணித்ததால், இதில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டதுனால, மறுபடியும் நீதி கட்சியை 1937 வரையிலே ஆட்சியிலே இருந்தது. காங்கிரஸ் கட்சி நாங்கள் போட்டி போட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீதி கட்சி தொடர்ந்து ஜெயிச்சினே வந்தாங்க. But in the 1937 elections, the Indian National Congress contested the elections for the first time and trounced the Justice Party. 1937 தேர்தலில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிட்டார்கள். அவங்க தேர்தலில் போட்டி போட்ட உடனே வேறு வழியே இல்லை, நீதி கட்சி தோற்று போனது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் அவங்க நீதி கட்சி வெற்றி பெற்று கொண்டே இருந்தார்கள், காங்கிரஸ் கட்சி போட்டி இடாததுனால. இப்போ காங்கிரஸ் கட்சி போட்டிக்கு வந்ததுனால நீதி கட்சி தோற்று போனதுன்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு, ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், திட்டங்கள், செயல்பாடுகள். நீதி கட்சியினுடைய திட்டங்கள், செயல்பாடுகள் எப்படி சார் இருந்தது? த ஜஸ்டிஸ் பார்ட்டி இஸ் த ஃபவுண்டைன் ஹெட் ஆஃப் த நான் பிராமின் மூமெண்ட் இன் த கண்ட்ரி. ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி எதுக்கு சார் ஆரம்பித்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, பிராமணர் அல்லாதோர் முன்னேற்றத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன். பிராமணர் அல்லாதோர் எண்ணிக்கை அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்த காரணத்தினாலே அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய வேலை வாய்ப்பு வசதிகள், இதுக்காக இவங்க பாடுபட்டார்கள். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நிறைய இடம் கொடுக்கணும் வேலை வாய்ப்புலையும் கல்வியிலையும் அப்படின்னு சொல்லி இந்த நீதி கட்சி பாடுபட்டது. ஏன்னாக்கா பிராமணர் அல்லாதவர்கள் தான் அந்த காலத்தில் அதிகமாக இருந்தார்கள். ஆச்சுங்களா? தி ஜஸ்டிசைஸ் ரிமூவ் த லீகல் ஹிண்ட்ரன்சஸ் ரெஸ்ட்ரிக்டிங் இன்டர்காஸ்ட் மேரேஜஸ். என்ன பண்ணிட்டாங்க, இந்த நீதி கட்சி ஆட்சியின் போது தான் இன்டர்காஸ்ட் மேரேஜஸ், சாதி மறுப்பு திருமணங்கள், ஒரு சாதியிலேருந்து இன்னொரு சாதியில் கல்யாணம் பண்ணிக்கிறது, கலப்பு மணம்னு பேர் அதுக்கு. ஆச்சுங்களா? இந்த கலப்பு திருமணத்தில் அந்த காலத்தில், பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் ஒரு சில தடைகள் இருந்தன. ஒரு ஜாதியிலே தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இன்னொரு ஜாதியில் கல்யாணம் பண்ண முடியாதுன்ற மாதிரி நிலைமை இருந்தது. ஆனால் இந்த நீதி கட்சி என்ன பண்ணிட்டாங்க, இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜஸ், சுருக்கமாக ஐசிஎம்னு சொல்லுவாங்க, இந்த கலப்பு மணத்துக்கு இருந்த தடைகளை நீக்கினார்கள். அண்ட் broke the barriers that prevented depressed classes from the use of public wells and tanks. பிற்படுத்தப்பட்ட மக்கள் பொது கிணறுலையும் பொது நீர் தேக்கங்கள்லையும் தண்ணி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமை இருந்தது. அதை நீதி கட்சி ஆட்சி நீக்கியதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? எல்லாரும் எந்த கிணத்துல தண்ணி எடுத்துலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்தது. த ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் ஆர்டர் த பப்ளிக் ஸ்கூல்ஸ் அக்கமடேட் த சில்ட்ரன் ஆஃப் த டெப்ரெஸ்டு கிளாஸஸ். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பள்ளிகளிலே இடம் கொடுக்க வேண்டும் என்று நீதி கட்சி ஆணையிட்டது. Hostels were established for students belonging to the social group in 1923. 1923 வருஷம் இந்த பிற்பட்ட மக்களுக்காக ஹாஸ்டல், தங்கும் விடுதிகள் உருவாக்கப்பட்டன. ஆச்சுங்களா? In the meantime, the Madras legislature under the Justice Party government was the first to approve participation of women in the electoral politics in 1921. இதற்கிடையில் நீதி கட்சி ஆட்சியில் தான் ஒரு புதுமையான, அந்த காலத்தில் புதுமையான ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்தார்கள். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமன் இன் த எலக்டோரல் பாலிட்டிக்ஸ். அரசியலிலே பெண்களும் இறங்கலாம், அரசியலிலே பெண்கள் இறங்கி தேர்தலில் நின்று போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு உரிமையே 1921 தான் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது. அப்போ யோசிச்சு பாருங்கள், அதுக்கு முன்னாடி பெண்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? This resolution created space for women and facilitated Muthulakshmi Ammayar to become the first woman legislator in India in 1926. இதனுடைய விளைவாக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, பெண்களுக்கும் அரசியலிலே சரிபங்கு இடம் கிடைக்க ஆரம்பித்தது. இதனுடைய தொடர்ச்சியாக முத்துலட்சுமி அம்மையார் என்கிற ஒரு பெண்மணி இந்தியாவிலேயே முதல் சட்டமன்ற உறுப்பினராக ஆனார் 1926 வருஷம். ஆச்சுங்களா? இது ஒரு புதுமையான ஒரு திட்டம். நீங்கள் கேட்கலாம், என்ன சார் இப்போல்லாம் எலெக்ஷனில் நிறைய பெண்கள் போட்டியிடுறாங்க? அது இப்போ. ஆனால் அந்த காலகட்டத்தில் பெண்கள் தேர்தலில் போட்டியிடுவது என்பதே முடியாத காரியமாக இருந்தது. அதை முடித்து காட்டினார்கள் நீதி கட்சியை சேர்ந்தவர்கள். முத்துலட்சுமி அம்மையார் தான் முதல் சட்டமன்ற உறுப்பினராக வந்தார். தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவிலேன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு ரைட் சைடு லாஸ்ட் பேரை பார்க்குறோம்பா. த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒர்க்டு டுவர்ட்ஸ் லெஜிஸ்லேட்டிங் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ரிசர்வேஷன் ஃபார் வேரியஸ் கம்யூனிட்டிஸ். இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியினுடைய ஆட்சியில் எல்லா சாதிக்காரங்களும் எல்லா இனத்தை சேர்ந்தவர்களும் எல்லா வாய்ப்புகளும் பெற வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீடு முறை கொண்டு வரப்பட்டது. ஆச்சுங்களா. 2 கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், 2 வகுப்பு வாரி அரசாணைகள் கொண்டு வரப்பட்டன. எப்போ? 16th செப்டம்பர் 1921 அண்டு 15th ஆகஸ்ட் 1922. இந்த 2 தேதியில் 2 அரசு ஆணைகள் கொண்டு வரப்பட்டன. எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, to ensure equitable distribution in appointments among various caste and communities as a part of achieving social justice. எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, எல்லா தரப்பு மக்களும் சரிசமமான வாய்ப்புகளை பெற வேண்டும். எதுலிங்க? எல்லா வேலை வாய்ப்புகள்லையும் இல்லைங்களா, அரசாங்க வேலை வாய்ப்புகள், கல்வி நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே எல்லா இனத்தை சேர்ந்த எல்லா சாதியை சேர்ந்த மக்களும் சரிசமமான வாய்ப்பை பெற வேண்டும். இதன் மூலமாக சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியை அடைய முடியும் அப்படின்றதுக்காக 2 அரசாணைகளை கொண்டு வந்தார்கள்னு சொல்லி பார்க்குறோம். த ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல் எஸ்டாப்ளிஷ்ட் த ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு இன் 1924. 1924 வருஷம் நீதி கட்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. எதுக்குங்க? த செலெக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் என்கரேஜ்டு ஆல் த கம்யூனிட்டிஸ் டு ஷேர் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ். அரசாங்க வேலைகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த பணியாளர் தேர்வு வாரியத்தை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஆல் த கம்யூனிட்டிஸ் டு ஷேர், எல்லா சாதிக்காரங்களும் இதில் பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்வு முறையை வைத்தார்கள் இல்லைங்களா. அதில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறவங்க அரசு வேலைக்கு போகலாம். இதை பார்த்தாங்க பிரிட்டிஷ்காரங்க. அட இந்த சிஸ்டம் நல்லா இருக்குதே சொல்லி இன் 1921 1929 த கவர்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அடாப்டட் த பேட்டர்ன் அண்ட் எஸ்டாப்ளிஷ் த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இல்லைங்களா. இந்த சிஸ்டத்தை அப்படியே உள்வாங்கி கொண்டு 1929 வருஷம் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இல்லைங்களா, பொது தேர்வு ஆணையம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது இன்றைக்கும் இருக்கிறது. அதை நாம் இப்போ என்ன சொல்கிறோம், டிஎன்பிஎஸ்சி அப்படின்றோம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லி சொல்கிறோம். அதில் எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஒரு சிலர் அதில் தேர்வு பெற்று வேலைக்கும் போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கெல்லாம் அடிப்படை அப்போ ஆரம்பிக்கப்பட்டது. ஆச்சுங்களா. நெக்ஸ்ட்டு த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபர்தர் கான்சன்ட்ரேட்டட் ஆன் ரீஃபார்ம்ஸ் இன் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மதம் சார்ந்த இயக்கங்களில் நீதி கட்சி தலையிட்டது. எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அதில் ஒரு சில விஷயங்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக. த ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்ட்ரடியூஸ் த ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் இன் 1926. இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க 1926. இது எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எனி இண்டிவிஜுவல்ஸ் irrespective of their caste affiliation to become a member of temple government, temple committee. அதாவது இந்த கோயில் நிர்வாக குழுவில் ஒரு சில ஆட்களுக்கு மட்டும்தான் இடம் இருந்தது, மற்ற சாதிக்காரங்களுக்கு இடம் இல்லாமல் இருந்தது. அந்த குறையை நீக்குவதற்காக 1926 இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆச்சுங்களா. இதன்படி டு பிகம் எ மெம்பர் ஆஃப் டெம்பிள் கமிட்டி அண்ட் கவர்ன் த ரிசோர்சஸ் ஆஃப் த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதன் மூலமாக எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் அந்த டெம்பிள் கமிட்டி கோயில் குழு உறுப்பினர்களாக பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்பா. முன்னொரு காலத்தில் அது ஒரு சில கம்யூனிட்டிஸ் மட்டும்தான் அதில் இருந்தாங்க. இப்போ எல்லா இனத்தை சேர்ந்தவர்களுக்கும் அதில் வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இந்த பகுதியோடு நாம் இந்த லெசனில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸில் 10.4 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அதை ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா. இது வரைக்கும் நடத்துனதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் 10.4 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறோம். ஓகேங்களா. தேங்க்யூ.